பிஸ்னஸ்க்கு வந்துட்டிங்கன்னா மேன் உமன் கிடையாது, கரெக்டாக? business is business. You will make a decision as a person who is responsible for that baby. அந்த பிஸ்னஸை வளர்த்தணும்னா 10 தடவை கீழே விழுந்து 15 தடவை அது மேலே ஏறணும்னா 10 தடவை விழற வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருக்கணும். 10 தடவை விழ விடணும், கையை பிடிச்சி தூக்கி விடணும், அப்போ தான் மேலே வரும். நீங்கள் பொத்தி பொத்தி வச்சுருந்தீங்கன்னா அது உடம்பு சரியில்லாத குழந்தை மாதிரி ஆகிடும். am I saying it right? ஆமாம், நீங்கள் நல்லா ஆக்டிவாக இருக்க குழந்தைய பார்த்தீங்கன்னா குடுகுடுன்னு ஒன்று, இந்த உடம்பு சரியில்லாத சிக் பேபியை தான் அப்படி இப்படி தூக்கிட்டே இருப்பாங்க. சில சமயம் மூளை வளர்ச்சியோ காலோ சரியில்லாத பிள்ளை தான் தூக்கிட்டே இருப்பாங்க. ஸோ யுவர் பேபி இஸ் அ ஹெல்த்தி பேபி. Let it grow, let it fail, let it do. You make a decision. Do not make a decision as a woman. That's the worst thing that you can think. Your hormonal setup does not decide the business decision. You as a person decide the business decision. பயமாக தான் இருக்கும், 100% பயமாக தான் இருக்கும். இந்த மாதிரி சொல்லிட்டு போயிடும், 10 லட்ச ரூபா அங்கே தொலைஞ்சிருச்சுன்னா வீட்டுக்காரனுக்கு யார் பதில் சொல்கிறது? கரெக்டு, உங்கள் உள்ள எக்கோ எனக்கு கேட்குது, கரெக்டு. ஆனால் அதில் நீங்கள் கற்றுக்கிற வாழ்க்கையோட பாடம் மிகப்பெரிய பாடம். You will turn that into 1 crore. அந்த failure will get you such a way that you want to come up again. நம்ம பயப்படுறோம்ல, அந்த பயத்தை உள்ள போய் எல்லா இடத்துலையும் எல்லாரும் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த விஷயத்த ரொம்ப பயப்படுற விஷயத்த லைஃப்ல ஒரு வாட்டி பண்ணி, வாட் எவர் யூ ஆர் ஸ்கேர்ட் ஆஃப், டூ இட் ஒன் டைம், ஜஸ்ட் மூவ் ஆன், கெட் ஆன் வித் இட்ன்ற மாதிரி அது மாதிரி பண்ணி முடிச்சிருங்க.